சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 12வது தேசிய கைத்தறி நாள் விழா ஹேண்ட்டெக்ஸ் 2025 வைத்து மாநில அளவில் சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரம். ஜெஸ்டி வணக்கம். தமிழ்நாடு அரசின் கைத்தறித்துறை சார்பில் இன்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 12வது தேசிய கைத்தறி நாள் விழா ஹேண்ட்டெக்ஸ் 2026 நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரிப்பன் வெட்டி அதே போல குத்துவெளிக்கு ஏற்றி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் பாலாஜி, அதே போல உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அதே போல அங்கு அந்த கைத்தறித்துறை சார்பாக நெசவாளர்கள் நெய்த அந்த துணிகள், புடவை, அதே போல வேட்டி உள்ளிட்டவை அங்கு ஒரு கண்காட்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டு ஒவ்வொரு கண்காட்சியாக சென்று பார்வையிடும் போது அங்கு நெய்து வைக்கப்பட்டிருந்த புடவைகள், அதே போல அந்த வேஷ்டிகளை முதலமைச்சர் பார்த்து அது குறித்து அங்கிருந்த நெசவாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதன் பின்பாக அங்கிருந்த நெசவாளர்களுடன் உரையாடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகளையும் அதே போல பரிசுகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து வெளியே வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சற்று தொலைவு நடந்து வந்து வெளியே காத்திருந்த பொதுமக்களை பார்த்து கையசித்த அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதன் பிறகாக இந்த வெற்றி தறி என்ற அந்த ஒரு லோகோவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த 12வது தேசிய கைத்தறி நாள் விழா ஹேண்ட்டெக்ஸ் 2026 என்பது சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதே போல அதை குறிப்பிடும் வகையில் அங்கு வருகை தந்திருந்த விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசுகளும் அதே போல பட்டங்களும் வழங்கப்பட்டன.